ஹலோ 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 சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ஹலோ ஸ்ரீ, கேக்குதுங்களா? கேக்குது அர்ஜுன், சொல்லுங்க. என்னமோ தெரியலங்க, உங்க கூட பேசும்போது உங்க வாய்ஸ் ரொம்ப ஃபெமிலியரா தெரியுது. ஹலோ சொல்லுங்க அர்ஜுன். என்ன ஸ்ரீ, எப்பவுமே படபடன்னு பட்டாசு மாதிரி பேசுவீங்க, என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க அர்ஜுன், நம்ம எஃப்எம்க்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றீங்களா? ஆமா ஸ்ரீ, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணிருக்கேன். பட் நிறைய டைம் கால் ட்ரை பண்ணிருக்கேன், அப்பெல்லாம் கனெக்ட் ஆகல. இப்பதான் முத தடவை பேச முடிஞ்சிருக்கேன். ஓகே அர்ஜுன். அப்புறம் ஸ்ரீ, உங்களை எப்படியாவது ஒரு தடவை மீட் பண்ணணும்னு கூட ஆசைப்பட்டிருக்கேன், பேசணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். நீங்கன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். வீட்டுல என் ஒய்ஃப் கிட்ட கூட நிறைய தடவை உங்களை பத்தி சொல்லியிருக்கேன். என்னாச்சு இவங்களுக்கு இவ்வளவு அமைதியா இருக்காவ? காலர் பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் நல்லா தானே பேசுவாவ. ஹலோ சாரிங்க, நான் கால் பண்ணி உங்களோட ஷோ ஸ்பாயில் பண்ணிட்டேனா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அர்ஜுன். நான் கூட ஒரு செகண்ட் பயந்துட்டேன். உங்க கூட பேசணும்னு ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு அது நடந்துட்டு, ஆனா நீங்க சைலண்டா இருக்கீங்களா? டாக்டர் சைலண்டா எல்லாம் இல்ல. என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, பேசணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. என்ன இந்த அளவுக்கு பிடிச்ச ஒரு ஃபேனா அப்படிங்கிற ஷாக் தான். உங்க ஒய்ஃப் கிட்டயே இன்னொரு பொண்ணை பத்தி புகழ்ந்து பேசிருக்கீங்க பாத்தீங்களா? என்ன அர்ஜுன், அடி கன்ஃபார்மா கிடைச்சிருக்குமே. அச்சோ, அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. அடி உத இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இல்லங்க. எப்படியா நான் பண்ணுவேன், அதெல்லாம் தான் நீங்க பாத்துருவீங்களே. ஹலோ சொல்லுங்க அர்ஜுன். டாக்டருக்கே என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, காரணம் தெரிஞ்சுக்கலாமா? காரணம் ஸ்ரீ, என் வாழ்க்கையில நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்ன மிஸ்டர் அர்ஜுன் ரொம்ப உருட்டுறீங்க? நான் யாருன்னு தெரியாது, என்ன பத்தி எதுவுமே உங்களுக்கு தெரியாது. பட் நான் உங்க லைஃப்ல ஸ்பெஷல்னா அது தெரிஞ்சுக்கணும்ல. ஸ்ரீ, நான் ஒரு டாக்டரா இருக்கலாம், ஆனா என் உலகம் ஒரு தனிமையானது. மேக்சிமம் என்ன நான் தனியா தான் வச்சுப்பேன். ஒரு 2 வீக்ஸா தனியா இல்ல, அதுக்கு முன்ன வரைக்கும் என்ன நான் தனியா தான் வச்சுப்பேன். சோ அர்ஜுன், இதுல இருந்தே தெரியுது ரீசெண்டா தான் உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. ஆமா ஸ்ரீ, கரெக்ட் தான். நான் தனியா இருந்த நிறைய இடத்துல நிறைய சிச்சுவேஷன்ல உங்க பேச்சு தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன். ஏய் போய் தானே ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றீங்க, அப்புறம் எப்படி? உங்க கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசினாலும் நிறைய காலர் கூட நீங்க பேசிருக்கீங்க. கரடு முரடான எந்த சிச்சுவேஷன்ல உங்க கூட ஒருத்தங்க பேசினாலும் ஸ்வீட்டா ஹேண்டில் பண்ற விதம், டிவோர்ஸ் பிளான்ல இருக்கவியலையும் ஈஸியா சேர்த்து வச்சிருவீங்க. ஏன் இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு என் ஒய்ஃபுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கூட தேர்ட் பர்சன் கிட்ட, அதுவும் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் அவங்க கிட்ட ஷேர் பண்றதை கம்மி பண்ணணும். இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். உங்க ஃபேன்ஸ் கூட நீங்க பேசுவீங்களே, அதை பார்த்து தான் கத்துக்கிட்டேன். உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப கொடுத்து வச்சவரு. யார் சார்? என் ஹஸ்பண்டா? ஆமா ஸ்ரீ, நிஜமா. சாரி, முந்தின காலர் கூட நீங்க தான் பேசிட்டு இருந்தீங்களே, அவருக்கு நீங்க பேசினாலே பிடிக்காது அப்படின்னு. ஐயோ அர்ஜுன், அது ஜஸ்ட் ஃபன்காக தான். என் ஹஸ்பண்ட்க்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஓ சூப்பர் மேம். ஓகே அர்ஜுன், தட்டு மாறி எப்படியோ எங்க எஃப்எம்க்கு கால் பண்ணிட்டீங்க. இப்ப கதை சொல்ல போறீங்களா, பாட்டு பாட போறீங்களா, இல்லனா இன்ட்ரெஸ்டா ஏதாவது காமெடி பண்ண போறீங்களா? ஸ்ரீ, உங்களை பார்த்து நான் நிறைய இடத்துல இன்ஸ்பயர் ஆயிருக்கேன், நிறைய கத்துக்கிட்டேன், நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ என் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி உங்க கூடால ஷேர் பண்ணலாம்னு தோணுது. ஷேர் பண்ணலாமா? கண்டிப்பா அர்ஜுன், ஷேர் பண்ணலாம். கேக்குறதுக்கு நாங்களும் தயார் தான். என் லைஃப்ல புதுசா ஒரு பர்சன் என் கூடவே இருக்கிறவங்க, கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சூழ்நிலையில தான் அவங்க என் வாழ்க்கையில கனெக்ட் ஆனாங்க. ஹலோ சொல்லுங்க அர்ஜுன், கேக்குது. அவங்க என் லைஃப்ல கனெக்ட் ஆன நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு நிறைய இருக்கு. ஓகே. நாங்க ஒன்னா டிராவல் பண்ண ஆரம்பிச்ச நேரம் யாருமே எதிர்பார்க்காத நேரம். எந்த ஸ்டாப்ல இருந்து எங்க டிராவல நாங்க ஆரம்பிச்சோமோ அந்த டிராவல் ரொம்ப கரடு முரடானது. டிராவல் பண்ண ஆரம்பிச்ச அந்த ஸ்டாப்ல இருந்து எனக்கு அவங்க மேல பயங்கர பொறுப்பும் இருக்கு, அதே அளவுக்கு வெறுப்பும் இருக்கு. சேம் டைம் நான் இந்த அளவுக்கு அவங்கள வெறுக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும், கோவப்படுறேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும், ஒரு சில காரணங்களால என் லைஃபை விட்டே அவங்க போக மாட்டேங்க. ஓகே. அவங்க என் லைஃபை விட்டு போகாத கோவத்துல இன்னமும் நான் கோவப்படுறேன். சோ அர்ஜுன், அவங்க போகாத காரணம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படலையா? தெரியும். அவங்க மனசு திறந்து இது வரைக்கும் என் கூட பேசினது இல்ல. மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு இது வரைக்கும் என்கிட்ட பழிச்சுன்னு பேசினது கிடையாது. நான் கோவப்பட்டு திட்டுறதுக்கான ரீசன் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்கள நிரூபிக்க அவங்க எந்த இடத்துலயும் ட்ரை பண்ணல. எனக்குள்ள அடிக்கடி ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்கு. தான் ஆசைப்பட்டது நடந்தே தீரணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தவங்களோட கோவத்தையும் வெறுப்பையும், ஐ மீன் அளவுக்கு அதிகமான வெறுப்பையும் பொறுத்துட்டு போக முடியுமா? முடியும் அர்ஜுன். எப்படி 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 முடியும்? என் லைஃப்ல எப்பவுமே நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். எனக்குன்னு இருக்க பொறுப்புல எல்லாம் நான் எந்த குறையும் வச்சதே இல்ல. நான் சரியா இருந்தும் ஒருத்தங்க என்ன வெறுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல இருந்து நான் ரொம்ப தொலை தூரத்துக்கு போயிருவேன். என் கேரக்டர் இதுதான். நான் வெறுக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு எப்படி அவங்களால என் கூடால டிராவல் பண்ண முடியும்? அவங்க ஆசைப்பட்டதை அடைஞ்சே தீரணுங்கிற ஆசையெல்லாம் வெறுப்ப பொறுத்துட்டு போக முடியுமா? நிச்சயம் முடியும் அர்ஜுன்.
எனக்கு புரியல, சரியோ தப்போ அவங்கள ப்ரூவ் பண்றதுக்கு எந்த இடத்துல அவங்க ட்ரை கூட பண்ணல. ஆனா என் வெறுப்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? இருக்கலாமே. ஆர் யூ ஜோக்கிங்? நோ 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 அர்ஜுன், ஐ அம் நாட் ஜோக்கிங். நீங்க வெறுத்ததுக்கு பிறகு அவங்க உங்க கூட டிராவல் பண்றதுக்கு ஆசைப்படுறாங்கன்னா ஐ அம் ஷூர் கண்டிப்பா அவங்க உங்களை ரசிக்கிறாங்க. ரசிக்கிறாங்களா? நான் கதையில அவுட்லைன் போட்டதை வச்சு நீங்க ரசிக்கிறதா சொல்றீங்க. ஆனா ஸ்ரீங், ரசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்பவுமே உங்க பேச்ச கேட்டு உங்க டேலண்ட கேட்டு எனக்கு ஒரு விதமான சந்தோஷம் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சீரியஸா பேச வேண்டிய இடத்துல காமெடி பண்றீங்க பாத்தீங்களா? அந்த பர்சன் என்ன ரசிக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்ல. ரசிக்கிறவங்கள பார்த்தா தெரியாதா? மேபி அவங்க உங்களோட கோவத்தை ரசிக்கலாம். வாட்? கோவத்தை ரசிப்பாங்களா? யாராலையும் மத்தவங்களோட கோவத்தை ரசிக்கவே முடியாது. ரசிக்கலாம் அர்ஜுன். எல்லா இடத்துலயும் அழகையும் பொறுமையை மட்டும்தான் ரசிக்கணும் இல்லையே, கோவத்தை கூட ஒரு சில இடத்துல ரசிக்கலாம். ஹலோ 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 மேடம், 5 நிமிஷமா என் கதையை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறதுனால டென்ஷன் ஆக்கி என்னைய கலாய்க்கிறீங்களா? என்ன டாக்டர், என்ன இந்த அளவுக்கு பிடிக்கும் சொல்றீங்க, உங்களை போய் கலாய்ப்பனா? சில நேரங்கள்ல சில உறவுகளோட கோவம் கூட அர்த்தமானதா இருக்கும். கோவத்துல கூட ஒரு விதமான அக்கறை இருக்கலாம். கோவத்துல கூட சில நேரங்கள்ல கோவம் கூட ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாராலையும் அதை ரசிக்க முடியாது, புரிஞ்சுக்கிட்டவங்களால மட்டும்தான் ரசிக்க முடியும். சோ நான் இவ்வளவு நேரம் பேசின பர்சன் புரிஞ்சுக்கிட்டவங்கன்னு சொல்ல வரீங்களா? மொத்தமா புரிஞ்சுக்கலனாலும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் உங்கள. ஆமா, அந்த பர்சன் உங்களை விட்டு போகணும் நீங்க ஆசைப்படுறீங்களே? ஹலோ, கேக்குது. உங்க சைலண்ட பார்த்தா அவங்க போகணும் நீங்க மனசார ஆசைப்படல போல இருக்கு. இருக்கலாம். ஹலோ, கேக்குதா? கேக்குது. போறது அவங்களோட நல்லது. என்ன ஒருத்தங்க வெறுக்கிறாங்கன்னா அவங்கள ரொம்ப தூரத்துல தள்ளி வச்சிருவேன். நான் வெறுக்கிறவங்க மட்டும் எப்படி என் கூட இருக்க முடியும்? இருந்தாலும் அவங்க உங்க லைஃப விட்டு போகிறதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்களா? ஹலோ டாக்டர், இருக்கீங்களா? ஸ்ரீ, அவங்க என் வாழ்க்கையில வர்றதுக்கு முன்ன வரைக்கும் ஒரு மாதிரி இருட்டா காலியா தான் இருந்துச்சு. அவங்க வந்ததுக்கு பிறகு புதுசா ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி, என்னோட தனிமைக்கு விட கிடைச்ச மாதிரி, அவங்க வந்த அப்புறம் என் லைஃப் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி, ஒரு மாதிரி வெளிச்சம் பரவன மாதிரி இருக்கு. எத்தனை மாதிரி? சோ அவங்க உங்க லைஃப விட்டு போகணும் நீங்களும் ஆசைப்படல? அவங்க போயே ஆகணும்னு ஆசைப்படல. ஆனா அவங்க ஏன் போகாம இருக்காங்க? தான் ஆசைப்பட்டதை அடைஞ்சே தீரணுங்கிறதுக்காக ஒருத்தவங்களோட வெறுப்பை எந்த அளவுக்கு வேணாலும் பொறுத்துட்டு போக முடியுமா? டாக்டர், அததானே நான் சொல்றேன். அவங்க உங்களோட வெறுப்பை கூட காதலிக்கலாம். ஓ சாரி, காதல் இல்ல, உங்க வெறுப்பை கூட மேபி அவங்க ரசிக்கலாம். என்னமோ சொல்றீங்க, பட் என்னால இதை ஏத்துக்க முடியல. ஏத்துக்க முடியாது தானே அர்ஜுன்? பொண்ணுங்களோட மனசு திறக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ரொம்ப போராட வேண்டியதா இருக்கும். இத நீங்க நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்களே. படிச்சிருக்கேன் ஸ்ரீ, பட் நான் இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தது பொண்ணை பத்தி இல்ல. அப்புறம் நான் பேசிட்டு இருந்தது ஒரு பையனை பத்தி. இன்ட்ரெஸ்டிங். இவ்வளவு நேரமா என்ன பத்தி என் கூடயே பேசிட்டு இருந்தீங்க. ஆனா என்னோட பொட்டிக் நேம், என் பேரு, உங்களோட பேரு எல்லாம் ஷேர் பண்ணதுனால பொண்ணா பையனான்னு மென்ஷன் பண்ணலைன்னா கேக்குறவங்க நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா அது நான் தான் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்காக கடைசியா வச்சிங்க பாத்தீங்களா ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுவும் எனக்கு ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஹலோ டாக்டர் அர்ஜுன், உங்க கேரக்டர் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மத்தவங்களால புரிஞ்சுக்க முடியாத புதர், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணா இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். எனக்கு ஒரு பண்ணாட ஃப்ரெண்ட் இருக்கான், கார்த்திக். அப்பப்ப இந்த டயலாக் அவன் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தான். என் ஃப்ரெண்டுக்கு அப்புறமா இதை நீங்க தான் சொல்றீங்க. ஓகே அர்ஜுன், ரொம்ப நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். சோ என்ன பாட்டு கேட்க போறீங்க? ஒரு பாதி கதவு நீ அடி, மறுபாதி கதவு நான் அடி. ஓகே அர்ஜுன், நீங்க கேட்ட சாங் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த சாங்கை நீங்க யாருக்காக டெடிகேட் பண்றீங்க? தங்கச்சி புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு எனக்குன்னு இருக்கிறது என் ஒய்ஃப் மட்டும் தான். சோ என் ஒய்ஃபுக்கே டெடிகேட் பண்றேன். கேளுங்க கேளுங்க, கேட்டுட்டே இருங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது மச்சி எஃப்எம். ஏய், நான் பேசிட்டேன். ஐயோ, என்னாச்சு அண்ணனுக்கு? நான் ஜெயிச்சிட்டேன். இவன் ஜெயிக்கிறதுக்கு என்ன பரிச்சை எழுதுனா இப்ப? தங்கச்சி புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு எனக்குன்னு இருக்கிறது என் ஒய்ஃப் மட்டும் தான். சோ என் ஒய்ஃபுக்கே டெடிகேட் பண்றேன். நான் ஜெயிச்சிட்டேன். அட கடவுளே. ஹலமத்தே ஹபீபு ஹலமத்தே ஹபீப் வந்தாலே ஹலமத்தே ஹபீபு ஹலமத்தே ஹபீப் வந்தா ஹலமத்தே ஹபீபு ஹலமத்தே ஹபீப் வந்தாலே ஹலமத்தே ஹபீபு ஹலமத்தே ஹபீபு
நான் பேசிட்டேன். கண்ணா யார்கிட்ட பேசிட்டேன்? ஒரே ஆட்டமா வேற இருக்கு. ஒன்னும் இல்ல, போன் காணல, போனை தேடிட்டு நின்னேன், அதான் போன் கிடைச்சிட்டுன்னு சொன்னேன். எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். ஏப்பா இப்ப இவரு டான்ஸ் ஆடிய அளவுக்கு இங்க என்ன நடந்தது? இவர் 4 பேரை நிமிந்து பார்த்து பேசியதே பெருசு. இதுல இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு போறாரு, இதே அதிசயமா இருக்கேன். உலகத்திலேயே பெத்த பிள்ளைய மரியாதை கொடுத்து பேசியது நீதான்டா. இது கூட அதிசயமா தான் இருக்கு. அதுல ஒரு அதிசயம் தான் நீ பெத்தவன் இன்னைக்கு ஆடிட்டு போனது. என்ன ரோஸ், அண்ணனுக்கு ஆட்டத்தை பார்த்து அப்படியே வாயடிச்சு பேட்டியா போல. இந்த பயலுக்கு பரமண்டையில அடிபடத்திலேயே நான் நினைச்சேன் மண்டை கலந்துட்டு போறேன். ரோசு வேண்டாம், பல்லையெல்லாம் உடைச்சு கையில கொடுத்தாலும் கொடுத்துவேன். அண்ணனை பத்தி இப்படி எல்லாம் பேசி வேலையை வச்சுக்கிடாதுங்க. இல்லை மக்கா, இந்த தீபாவளின்னு ஒரு படம் உண்டே, அதான் அந்த சுசி பிள்ளைக்கு தலையில கூட அடிபட்டிருக்குமே, பழசெல்லாம் மறந்து போயிருமே. ஆமா ரோஸ், நல்லா தெரியும். ஜெயம் ரவியும் பாவனாவும் நடிச்ச படம். பரம் தலையில அடிபட்டதான் உன் அண்ணன்காரனுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துல வந்து புதுசெல்லாம் மறந்து போயிருக்கான். இக்கிழவி ஏடி பாடி, அச்சுன்னு பிறந்த அந்த நாளையில இருந்து நான் இவனை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்படி எல்லாம் ஒரு நாள் கூட நடந்துகிட்டதே இல்ல. முதல்ல இப்படி ஆடியா பாடியா குத்தாட்டம் போடியா. நேத்து நடந்த வண்டி ஆக்சிடென்ட்ல பிறந்தலையில அடிபடச்சுல நினைச்சேன் இவனுக்குள்ள என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு. நீ எதுக்கு அந்த சேசிக்காலுக்கு ஒரு போன போட்டு உடனே வீட்டுக்கு வான்னு சொல்லு. ரோஸ் பீஸ் அவளதான் அண்ணன் வீட்டுக்குள்ளே வரப்படாதுன்னு சொல்லிருக்கலாம். ஏடி கூறு கட்டவளை, அவ வந்தாள்னாதான் இவருக்கு மெமரியில அவ இருக்கியாளா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். அப்பனா அண்ணனுக்கு பிறந்தலையில அடிபட்டு பைத்தியம் ஆயிட்டாருன்னு சொல்ல வரீங்களா? பைத்தியம் இல்ல, ஒரு வேளை பழசெல்லாம் ஞாபகத்துல வந்து புதுசெல்லாம் மறந்து போயிருந்துன்னு வச்சுக்கா. இந்த சேசிக்கால மறந்து போயிருப்பாங்கடியா. ஒரு வேளை இவன் இந்த சேசிக்கால மொத்தமா இவனுக்கு மெமரியில இருந்து அழிச்சுட்டான்னு வச்சுக்கா. உங்களை எல்லாரையும் பெத்தானே ஒருத்தன், 2 பொண்டாட்டிங்களுக்கு புருஷன், அவனுக்கு ஒரு மொட்டை போட்டுலான்னு நினைக்கேன். ரோஸ் வேண்டாம், ஏன் முத அந்த பெண்ணுக்கு போன போட்டு வர சொல்ல அந்த சேசிக்காலுக்கு. இவனுக்கு முன்ன கொண்டு நிறுத்துவான். ஞாபகம் இல்லைன்னு வச்சுக்கா, புதுசெல்லாம் மறந்து போயிருக்கான். கவினி இந்த கிளவி கிட்ட சொல்லு, என் அண்ணனை பத்தி இப்படி எல்லாம் பேசிய வேலையை வச்சுக்கிட்டாருங்க. ரோஸ், சார டென்ஷன் ஆவியா? அவ டென்ஷன் ஆவியான்னு சொல்லிட்டு மனசுல இருக்கிறது சொல்லாம இருக்க முடியுமா? இப்ப பழசு ஞாபகம் வந்து புதுசு மறந்து போயிருந்தனா ஐயோ தியா பிள்ளை பாவமே. அவன் மண்டைக்குள்ள இருக்க பழைய ஆளுவலை மட்டும் தான் ஞாபகம் வச்சிருப்பான். அதுக்கப்புறம் பாவம் அப்பாவி பிள்ளை தியா, இவளுக்கு வாழ்க்கை என்ன ஆவியது? இதெல்லாம் டிவிலயும் சீரியல்லயும் மட்டும் தான் நடக்கும். நான் அப்பே சொல்லுவேனா, வீட்ல யாருக்கு சீரியல் பாக்கிய பழக்கமே இல்ல. இந்த ரோஸுக்கு மட்டும் தான் சீரியல் பாக்கிய பழக்கம் உண்டு. சீரியல் பார்த்து பார்த்து ஏன் அண்ணனே மண்டை கலந்த கேஸ் மாதிரி பேசிக்கிட்டு நிக்குது. என்னைக்காவது கேபிள் இல்லாத நேரம் இனிமே போன்ல அந்த சீரியலை போட்டுதா இந்த சீரியலை போட்டுதா என்னைக்காவது வந்து பாருங்க. நீ இனிமே போட்டு கொடுக்க கூடாது. துளசி வரட்டும், அவளுக்கிட்டையும் சொல்லி வைக்கேன். இனிமே இந்த சீரியல் பார்த்தாவல்னா தானே இப்படி எல்லாம் கதை கேட்டு வாவ. ஏடி முழு நேர கிறுக்கி மாதிரி பேசாத. ரோஸ், பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அண்ணனுக்கு நேத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, இன்னைக்கு அவன் ஒரு டான்ஸ போட்டுட்டான். இதை இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு இமேஜின் பண்ணி கதை எழுதி இருக்குதியா? பேசாம நம்ம அட்மின்ட்ட அசிஸ்டண்டா போய் சேர்ந்துருங்க. வர பணத்துல பாதி பங்கு உங்களுக்கு கொடுத்துருவாவ. இது கூட நல்லா இருக்கே. என்ன ஸ்ரீ, இன்னைக்கு ஷோ எப்படி போச்சு? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு சார். நானே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்ட்ரெஸ்டா போச்சு. ஆமா ஸ்ரீ, மச்சி எஃப்எம்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்கன்னு நாங்க கூட எதிர்பார்த்திருக்க மாட்டோம். காலர் பேசினதெல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதுவும் அந்த காலர் அர்ஜுன் இருக்காரே, அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கலாம். நீ கூட எதிர்பார்த்திருக்க மாட்ட போல. ஆமா சார், நான் கூட எதிர்பார்க்கவே இல்ல. உன் மேல ஹஸ்பண்டுக்கு இவ்வளவு மரியாதை இருக்கா, ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஆமா சார். சோ வீட்டுக்கு போனதும் சொல்ல போறியா? உன்னதான் ஸ்ரீ, வீட்டுக்கு போனதும் சொல்ல போறியான்னு கேட்டேன். பார்க்கலாம். நீ இழுக்கிறத பார்த்தா இப்போதைக்கு சொல்றதா ஐடியா இல்ல போல. முற்றத்து முல்லைக்கு எப்பவுமே மனம் இருக்கதில்ல. நம்ம கூடவே இருக்கிறவங்களோட மதிப்பு சிறப்பு திறமை நமக்கு எப்பவுமே தெரியாது. வீட்டுல இருக்க ஒருத்தவங்க ரொம்ப திறமையானவங்களா இருப்பாவ, ரொம்ப நல்லவங்களா இருப்பாவ. ஆனா அது நமக்கு சாதாரணமா தோணும். வெளியில இருந்து வந்த ஒருத்தருக்கு தான் அது ரொம்ப பெருசா தெரியும். சில நேரங்கள்ல நம்ம வீட்டுல உள்ளவங்க சமைக்கிறது கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆனா தினமும் சாப்பிடுறவங்களுக்கு அது தெரியாது. புதுசா வெளியில இருந்து ஒருத்தவங்க வருவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் அந்த டேஸ்ட் செமையா தெரியும். நீ சில நேரம் இந்த தலையை சுத்தி மூக்கு தொடுவ பத்தியா, அது எனக்கே புரியாது. சில நேரங்கள்ல சில இடத்துல உருவம் இல்லாம இருக்கிறது தான் நல்லா இருக்கும். அப்பனா நீ சொல்லலையா? நீங்க பிக் பாஸ் பாப்பீங்க தானே? ஆமா, இந்த சீசனை தவிர மத்த 8 சீசனையும் பாத்திருக்கேன். அப்பனா நீங்க கண்டிப்பா பிக் பாஸோட வாய்ஸ்க்கு அடிக்டா தான் இருப்பீங்க, கரெக்டா? ஆமா ஸ்ரீ, பிக் பாஸ் பாக்கியவி எல்லாருக்குமே பிக் பாஸோட வாய்ஸ் பிடிக்குமே. ஒரு தடவை சோசியல் மீடியால இந்த வாய்ஸ்க்கு இந்த குரலுக்கு சொந்தக்காரர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்தது. அதோட கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாவே நாங்க இந்த குரலை தான் ரசிக்கிறோம், இந்த குரலுக்கு ஃபேஸ் தேவையில்ல, எங்களோட கற்பனை உருவம் எப்படி இருக்கோ அதை தான் நாங்க ரசிக்கிறோம், இது வேண்டாம் அப்படின்னு. சில நேரங்கள்ல சில இடத்துக்கு உருவம் இல்லாம இருக்கிறது தான் நல்லது. என் பேச்சையும் என் வாய்ஸையும் ரசிச்சவரு என் உருவத்தை ரசிப்பாரான்னு தெரியல. உருவம் தெரிஞ்சதுன்னா வாய்ஸை ரசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. என் வாய்ஸ்க்கான ஒரு முகத்தை அவர் கற்பனையில வரைஞ்சு வச்சிருப்பாரு, அது போதும் சார். அவர் ரசிக்கிற வாய்ஸுக்கு உண்மையான உருவத்தை கொடுத்து அவரோட ரசனையை நான் கெடுக்க விரும்பல. இல்லம்மா, நீ தான் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா சந்தோஷப்படுவாரு. உங்களுக்கு புரியாது சார், திருப்பியும் சொல்றேன், முற்றத்து முல்லைக்கு மனம் இருக்காது. ஏதோ சொல்றேன், எதை எப்ப பண்ணானு உனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் என்ன சார்? உன் முடிவை நீ தானே ஸ்ரீ சொல்லணும். உன் முடிவு பாசிட்டிவா தான் இருக்க நான் நம்புறேன்.
உன் முகத்துல சிரிப்பு இல்லைனாலும் ஒரு வெளிச்சம் தெரியுது. ஒன் டே டைம் கொடுங்க சார், யோசிச்சு சொல்றேன். பாசிட்டிவா தான் இருக்கான்னு நம்புறேன். முடிவு பாசிட்டிவா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நான் 1 hour இல்லைன்னா 2 hours தான் வேலை பார்ப்பேன். உங்களுக்கே தெரியும் என் பொட்டிக்கை இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். ஒரு பொண்ணு சமுதாயத்துல தனியா பிசினஸ் ஆரம்பிச்சாள்னா எந்த அளவுக்கு போராட வேண்டியதா இருக்கும்லாம் உங்களுக்கு தெரியும். எத்தனை இடத்துல இருந்து பால் தூக்கி போடுவாங்கன்னு வரைக்கும் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு என் பொட்டிக்கு ஒரு சின்ன இடத்தையாவது பிடிச்சிருக்குன்னா அது என்னோட உழைப்பு மட்டும்தான் காரணம். எஃப்எம் எனக்கு பிடிச்ச வேலை. நான் ஜாயின் பண்ணும்போதே இதை தான் சொன்னேன். இதை விட எனக்கு பொட்டிக் ரொம்ப முக்கியம். ஓகே ஸ்ரீ, நீ 1 hour வேலை பார்த்தாலும் அது நம்ம எஃப்எம்க்கு ஒரு பிளஸ் தான். காலம் எப்படி கணக்கு போட்டிருக்கு பாத்தியா? அர்ஜுனுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எந்த சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் உன கழுத்துல தாலி கட்டினாரு. கடவுளோட கணக்கு பாத்தியா? எந்த சம்பந்தமும் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கவருக்கு கூட தான் ஒரு சம்பந்தம் இருக்கு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சார். இங்க இருந்து முடிஞ்சதான் பொட்டிக்கு தானே போவேன். பொட்டிக்லயே கொண்டு விட்டுறேன். இல்ல பாலா சார், நான் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கே போறேன். என்ன ஸ்ரீ, யாரையாவது அர்ஜென்டா பாக்கணுமா? சரி ஓகேவா, வீட்லயே கொண்டு விட்டுறேன். இல்ல நீங்க. அந்த வழியா எனக்கு போகணுமா, போக வேண்டிய வேலை இருக்கு, அதனால நானே வரேன். சரிங்க சார். இவன் மண்டை சரியா இருந்திருந்தா நாளைக்கு கையில பிடிக்க முடியாது. இவனை என் அண்ணனை பேசியத பாரு. நாளைக்கு ஏன் கையில பிடிக்க முடியாது? நாளைக்கு 9ஆம் தேதியில அவனுக்கு பிடிச்ச நடிகருக்கு படம். அதுவும் கடைசி படம். முதல்ல தியேட்டர்ல போய் நிக்க மாட்டானா என்ன? அது பிறகு உனக்கு பிடிச்ச நடிகர்ல நீ முதல்ல தியேட்டர்ல போய் நிப்ப. இல்ல மக்க கடைசி படம் தானே, எங்களையும் கூட்டிட்டு போங்களேன். ஆமா, இப்ப நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகும் போலதான் இருக்கு. ஏம்பல சாரா, நல்லா கேட்டுக்கா. பிரச்சனை இல்லாத தளபதி படமே இல்ல. அப்படி பிரச்சனை இல்லனா அது தளபதி படமே இல்ல. என்னல நாளைக்கு படம் ரிலீஸ் ஆவேலையாப்ப? கடைசி படம் விஜய் சாருக்கு சென்ட் ஆஃப் குடிக்க படம். இந்த படத்துலயும் பிரச்சனையா? அதான் அப்படி சொல்லலாம் இல்ல. பிரச்சனை இல்லனா அது தளபதி படமே இல்ல. என்னதான் பிரச்சனையை கொடுக்கட்டும், படம் ரிலீஸ் ஆகிய அன்னைக்கு நாங்க களத்துல நிப்போம். பட் என்ன இருந்தாலும் விஜய் சாரோட கடைசி படம், சென்ட் ஆஃப் கொடுக்குற படம், இதுக்கு கூட பிரச்சனை பண்ணணுமா? தளபதி ரசிகனா ரொம்ப வருத்தமா இருக்கு. இது ஒரு தனி மனுஷனோட படம் இல்ல. நிறைய ஒர்க்கர்ஸ், நிறைய டெக்னீஷியன்ஸ், நிறைய பேரோட கலெக்ஷன். எப்படியாவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாய். அப்பனா நாளைக்கு படம் இறங்காதோ? அன்னைக்கு கூட என்ன கூப்பிட்டதே போலாமா அப்படின்னு. 500 கோடிக்கான படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஆனா என்னமோ சர்டிபிகேட் கொடுக்கல. பொங்கல் லீவு எவ்வளவு நாள் இருக்கு? சரி விடு, பிரச்சனை இல்லாத தளபதி படமா என்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் நாங்க களத்துல நிப்போம். ரோஸ், நீங்க கேட்ட மாதிரி உங்களை கூட்டிட்டு போறோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதுங்க. இல்ல கூட்டிட்டு போறதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கும் அண்ணன்காரனுக்கு மண்டை சரியாவணுமே. ரோஸ் வேண்டாம், இல்ல சும்மா இருக்க சொல்லு. இவ்வளவு பேசியாலே அண்ணன்காரனுக்காண்டி அவன் ஆடியா பாடியா துள்ளியா என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு நிக்கான் தையா தக்கானும். என்ன உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு முன்ன போய் இவளுக்கு கேட்க முடியுதா? என்ன ஏதோ சந்தோஷத்துல இருக்கு, அது போய் கேட்டா அத உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்கான். அது சந்தோஷப்பட்டுட்டு போட்டு பரவ கேட்க தெரியும் எனக்கு. ஏடி திருப்பியே சொல்லியே உன் அண்ணன்காரனுக்கு பெரமண்டையில அடிபட்டதுல இருந்து என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. நான் அடிச்சு சொல்லியே அவனுக்கு பழசு ஞாபகத்துல வந்து புதுசு மறந்து போயிருக்கு. பழசு ஞாபகத்துல வந்ததுன்னு வச்சுக்கான், இப்ப இருக்க பொண்டாட்டியே மறந்து போயிருவான். எடி உனக்காண்டிதான் சொல்லேன் கேட்டுக்கான். எப்படியும் தியா என்னமோ கொஞ்ச நேரத்துல வரான். அவளை பார்த்து இது யாரு அப்படின்னு கேட்பான். ஆயிரம் தான் உன் அண்ணன்காரன் டாக்டரா இருந்தாலும் பொண்டாட்டியை பார்த்ததான் இது யாருன்னு கேட்பான். அவனுக்கு தான் பழசு ஞாபகத்துல வந்து புதுசு மறந்து போயிட்டேன். இது உன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு உண்மையை சொன்னா அவனுக்கு மண்டைக்கு இருக்கிற நாவி உயிருக்கே ஆபத்தான நிலை கூட வரலாம். ரோஸ், இது எந்த சீரியல்ல இருந்து காப்பி பண்ணியா? இதுதான் நடக்கும். எத்தனை இடத்துல பார்த்தாச்சு. எடி அந்த நேரத்துல உன் அண்ணன்காரனுக்கு உயிரை காப்பாத்தறேன்னு சொல்லிட்டு இவன் எனக்கு ஃப்ரெண்டு, கொஞ்ச நாள் நம்ம வீட்ல தங்கிட்டு போலான்னு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் உன் பொண்டாட்டி இல்லன்னு மூடி மறைச்சேன்னு வச்சுக்கான். அதுக்கப்புறம் அந்த பாவம் நீ சும்மா விடாது பாத்துக்கான். நான் சொல்லம்ல, இது சீரியல் பார்த்து இதே கதை எழுதிட்டு இருக்கேன். இனிமே என்னைக்காவது சீரியல் பார்க்கறதுக்காண்டி போன் கேட்கறதுக்கு வாங்க. உங்க தலையை அப்படியே திருப்பி வைக்கேன். உங்களுக்கு கதை எழுதுறதுக்கு ஏன் அண்ணன் தானே கிடைச்சான். ஆள பாரு, அவன் என்னமோ சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருக்கான். ஸ்மிருதி, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஒரு வழியா பேசிட்டேன். பேசிட்டனா? எனக்கு கூட ரொம்ப நேரம் பேசினவ. எந்த கலர் கூடாலையும் ஸ்ரீ இவ்வளவு நேரம் பேசினதே இல்ல. எனக்கு கூட எப்படியும் ஒரு 20 நிமிஷம் பேசிருப்பாவ. இனிமே துரையை கையில பிடிக்க முடியாது போல. இங்க பாரு, உனக்கிட்ட சொல்லிட்டேன். என்னமோ கார்த்திகிட்ட மட்டும் தான் சொல்லல. கார்த்திக்கு போன் பண்ணியதுக்கு முன்னாடி சாயந்தரம் வந்துருவேலாம். ஆமா ஸ்மிருதி, வந்துருவேன். உன் ஃப்ரெண்டு கார்த்திக் கூட இன்விடேஷன் அனுப்பியிருக்கேன், வருவாரான்னு தெரியல. வருவான்னு நினைக்கிறேன். இப்போ உன் பிள்ளைக்கு பிறந்த நாளா முக்கியம். ஸ்ரீ கூட நான் பேசிட்டேன்னு சொல்லிட்டு எந்த சந்தோஷத்துல இருக்கேன். நீ என்னடா உன் பிள்ளைக்கு பிறந்த நாளுக்கு கார்த்திக் வருவானான்னு கேட்க. ஏண்டா மலை குரங்கு, நீ ஸ்ரீ கூட பேசினதோட என் பொண்ணுக்கு பிறந்த நாள் தான் எனக்கு முக்கியம். மறக்காம வந்து சேர்ந்துரு. தியா, சாரா, கவின் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துறேன். துளசி வந்தாள்னா அவளையும் கூட்டிட்டு வா. சரி, கூட்டிட்டு வரேன். வை. கார்த்திக் கிட்ட என்னமோ சொல்லல. கார்த்திக்கு கால் பண்ணிட்டேன். மச்சான், அவனுக்கு மண்டை கலந்தது அவனுக்கே தெரியாது. ஒரு வேளை காலேஜ் படிக்க நேரத்துல ஏதாவது பிள்ளை காதலிச்சிருந்தானா அந்த பிள்ளைக்கு ஞாபகம் தான் இப்ப அவனுக்கு இருக்கான். ஐயோ ரோஸ், ஸ்கூல் படிக்க நேரத்துல இருந்து அந்த சேசி கால தெரியும். அப்பனா அண்ணனுக்கு மண்டையில அந்த சேசி காலம் ஞாபகத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆமா, அப்பனா 10ஆம் கிளாஸுக்கு முன்ன வரைக்கும் உள்ளது ஞாபகத்துல இருக்கட்டும். அந்த சேசிகா யாருன்னு கேட்டானா சரிதான். ஏ கிழவி சொல்லுடி குமரி, ஏன் அண்ணன் அந்த ஜெசிகாவை காதலிச்சா மறக்கிறதுக்கு?
அவதான் என் அண்ணனை நினைச்சுக்கிட்டு இருக்கான். என் அண்ணனுக்கு ஒண்ணும் அந்த புத்தி இல்ல. காலம் கெட்டு போய் கிடக்குது. லேமக்கா நீ வா. கேரு தியா இப்பதான் அங்க போயிருக்கேன். அவனுக்கு முன்ன போய் நின்னுகிட்டு எனக்கு காப்பி வேணுமான்னு கேட்ட போறான். அந்த நேரத்துல அவன் ஆமா நீ யாரு என்ன வீட்டுக்குள்ளன்னு கேட்டான்னு வச்சுக்கான். பிள்ளை நொறுங்கி போயிருவாள் மக்கா நீ வா. எப்படி ரியலா நடக்க மாதிரியே பேசுது இந்த கழுவிக்கு இருக்கு நக்கி. ரோஸ் ஏற்கனவே சாரா கிட்ட உங்க மரியாதை டேமேஜ் ஆயிட்டே இருக்கு, பாத்துக்கிடுங்க சொல்லிட்டேன். இல்ல அவ கிடக்கா புண்ணக்கு மண்டகாரி நீ வா. எடி இங்க இருந்தே சொல்லி கூட்டிட்டு போறேன். உண்மையை சொன்னா உன் அண்ணனுக்கு ஏதாவது ஆயிரம் சொல்லிட்டு தியாவை பார்த்து இது என் ஃப்ரெண்ட் அண்ணன் ஏதாவது வாயை திறந்தேன்னு வச்சுக்கான். அது போற இருக்குட்டி உனக்கு. இதுக்கு கொழுப்பு கட்டியா வயசான காலத்துல வெத்தில கல்ல எங்க கொண்டு வச்சதுன்னு அதுக்கு ஞாபகத்துல இருக்காது. எப்படி சீரியல் எல்லாம் பார்த்து அதுக்கு மண்டையில ஊறி இருந்ததுன்னா என் அண்ணன் விஷயத்திலே கடவுள் மாதிரி கதை எழுதாம். இரு கழுவி உங்களை 2 நாள் நான் பட்னி போடலைன்னா எனக்கு பியார் சாரா இல்ல. ஸ்மித்திட்ட சொல்லிட்டோம், கார்த்திக் கிட்டையும் சொல்லிட்டோம். கவினை நம்ம கண்ணிலே பட மாட்டேங்க. கவினை நம்ம கண்ணில் பட்டா கவின கிட்ட சொல்லிருக்கலாம். படிச்சுக்கிட்டு இருக்கியான காணும் படிக்கட்டு போற சொல்லலாம். வேற யாருக்கிட்ட சொல்லியது? தியா இங்க வா வா. புருஷன் பொண்டாட்டி பேசி இடத்துல இப்படி ஒட்டி கேட்டுட்டு நிக்கிறது நல்லாவா இருக்கு? நீ உள்ள போய் இது என் ஃப்ரெண்ட்னு சொல்லி வைப்ப. அவனுக்கு மனசுல வேற ஏதாவது பிள்ளைகள் இருந்ததுன்னா அவளை கூட்டிட்டு வருவான். அது பிறகு அது கல்யாணம் வரைக்கும் போய் இவனுக்கு தியாவை பத்தின உண்மையெல்லாம் ஞாபகத்துல வர வச்சு நடக்க இருக்க கல்யாணத்தை நடத்தியதுக்குள்ள நம்ம உயிரெல்லாம் மாஞ்சு போயிடும். வயசானவியலுக்கு அறிவு இருக்கா? அதான் அறிவா செயல்படியேன். அறிவு மண்டைக்குள்ள களிமண் தான் இருக்கு. என்ன அர்ஜுன்? தியா பியார சொல்லிட்டான். அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஐயே அர்ஜுன் நான் ஜெயிச்சிட்டேன். அர்ஜுன் முத நீ இறக்கி விடுங்க. அர்ஜுன் நல்ல பியார அவன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஞாபகத்துல இருக்கு. பெற மண்டையில அடி படையில போலாம். உங்களுக்கு 2 நாள் சோறு கட்டுனா ரோஸ் பாவுட்டி எனக்கு கீழே இறக்கி விடுங்க. அந்த பக்கம் கவின ரோஸ் எல்லாரும் பாத்துக்கிட்டே நிக்காவா. நல்லா பாருங்க உங்க தங்கச்சி கூட பாத்துட்டு நிக்குது. என் தங்கச்சி தானே பாக்குதேன். கவினை என்ன நாம ஜெயிச்சிட்டோம்டா. இந்த பையன் தானே பரிச்சை எழுதிக்கிட்டு இருந்தான். ஒருவேளை டாக்டருக்கு செல்லமல படிக்காமலே டாக்டர் ஆயிட்டானா? இப்பதான் டாக்டருக்கு செல்லமல படிச்சு பாஸ் பண்ணிருப்பான். டேய் நாம ஜெயிச்சிட்டோம்டா. என்ன மேட்ச்? அப்ப பாடத்துல பாஸ் ஆகலையா? அதான்டா அந்த பொண்ணு ஸ்ரீ கூடால பேசிட்டேன். இன்னைக்கு தான்டா பேசிட்டேன். என்னங்க இறக்கி விடுங்க முத. இரு கூட்டச்சி என்ன உள்ளதா? ஆமாடா உங்க பாட்டி மேல சத்தியம். ரோஸ் உங்களதான். ஒரு பிள்ளை கூட பேசினதா அவன் பொண்டாட்டியை தூக்கி வச்சுக்கிட்டே சொல்லியான் பாரு. இவனுக்கு மண்டை கலந்திருந்தா கூட இப்படி கவலைப்பட்டிருக்க மாட்டேனா? ஐயோ ரோஸ் சும்மா இருங்க. நாளைக்கு எல்லாருக்கும் ட்ரீட். ஏன் சார்பா? எங்க முத என்ன இறக்கி விடுங்க. பாட்டி மேல பாத்துக்கிட்டே நிக்காவா. அவியல அந்த காலத்திலே அவர் தூக்கி இருப்பாரு. எவியலா? அதான் அவிய பாத்துக்கிட்டு நிக்காவான்னு சொன்னீங்க. ரோசா அவரா சின்ன தூக்கி இருக்கலாம்ல. அர்ஜுன் இறக்கி விடுங்க அர்ஜுன். எல்லாரும் பாக்கச்சுல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஓ சாரி, எல்லாரும் பாக்கியதுனால ஒரு மாதிரி இருக்கா. சரி நம்ம ரூம்ல போய் ஒன்னு தூக்கலாம். இப்ப இங்க இருந்து வர போறியடா இல்லையா? கவின மக்கா ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட பேசினதா அவன் பொண்டாட்டிக்கிட்டே சொல்லியான். அர்ஜுன் கள்ளம் கபடம் இல்லாத பிள்ளைதான். உன் அண்ணன்காரன் உன் அப்பன மாதிரி மோசம் எல்லாம் இல்ல. இத இப்படி கூட சொல்லலாம். என் அண்ணன் உங்க பிள்ளை மாதிரி மோசம் இல்லைன்னு. என்ன ஒரே அட்டம் தானோட்டி. என்னதான் உன் அண்ணன்காரன் கள்ளம் கபடம் இல்லனாலும் கெட்டின பொண்டாட்டி கிட்ட இன்னொரு பிள்ளை கிட்ட பேசினேன்னு சொல்லல. அவளுக்கு மனசு உடைஞ்சு போயிடாதா? இன்னைக்கு பாத்துருப்பாவ, இனிமே வெளியே போவாவ. இன்னைக்கு பார்த்து பேசினது நாளைக்கு வெளியில போறதுக்கு தான் தோணும். ரோஸ் எஃப்எம்ல ஒரு பொண்ணு அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவியலு கூட பேசிட்டுன்னு நினைக்கேன். சாரா அந்த பொண்ணுக்கு பேர் தான் ஸ்ரீன்னு நினைக்கேன். அது எனக்கு தெரியும். அந்த ரோஸுக்கு மண்டையில நல்லா ஏத்த. இந்த மாதிரி 2 நாள் உங்களுக்கு சோறு கட்டு. குண்டச்சி நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். சரிங்க நான் உள்ள போறேன். என்னடி நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். கொஞ்ச நேரம் இருந்து பேசலாம்ல எனக்கிட்ட. உனக்கு அந்த பொண்ணுக்கு மேல போறாமன்னு எனக்கு தெரியும். ஆனா கவலைப்படாத, அவியலுக்கு கல்யாணம் ஆயிட்டு. உட்காரு. இங்கயா? ஆமா. இப்ப வர பொருளா இல்லையா? புருஷன் பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருக்க இடத்துல நமக்கு என்ன வேலை? அதானே உங்களுக்கு எல்லாம் என்ன வேலை? சின்ன குழந்தைகளே போய் வேலையை பாருங்க. சும்மா நின்று எங்களை பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு வந்துட்டேன். உன் அண்ணன்காரன் போட்ட ஆட்டம் அப்படி. போட்ட ஆட்டத்துல நானே பயந்துட்டேன். ஐயோ இந்த அர்ஜுனுக்கு அம்மக்காரி வேற சின்ன குழந்தையா இருக்கச்சுலயே போட்டுட்டு செத்து போயிட்டாலே. நான்லாம் இருக்க நிம்மதியாவது அவளுக்கு கொஞ்சம் இருந்திருக்கான். எப்படி என்ன பிள்ளைகளோட அத்தையும் மாமாயும் பாத்துப்பாவா அப்படின்னு. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவ எனக்கிட்ட தானே கேள்வி கேட்பான். என் அண்ணனுக்கு எதுவும் ஆகாது. என் அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணுனா அது எனக்கே நடக்கட்டும். இப்ப இல்ல எப்பவுமே என் அண்ணனுக்கு வர வேண்டிய கெட்டதெல்லாம் எனக்கு வரட்டும். எனக்கு நடக்க இருக்க நல்லதும் சேர்த்து என் அண்ணனுக்கு நடக்கட்டும். அது முகத்துல நான் இப்படி ஒரு சந்தோஷத்தை பார்த்ததே இல்ல. கவினு அவளுக்கிட்ட பேசினதுக்கே அண்ணன் இவ்வளவு சந்தோஷப்படுது. கண்டிப்பா அந்த ஸ்ரீ யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அண்ணனுக்கு முன்ன கொண்டு நடத்தணும். என் அண்ணனோட அந்த சந்தோஷத்தை எனக்கு பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கேன். பேசினதுக்கே எப்படி சந்தோஷப்படுதுன்னா பார்த்தா என்னமா எப்படி சந்தோஷப்படாம். ஆமா சாரா, ட்ரை பண்ணுவோம். நம்ம அவியல போய் தொந்தரவு பண்ணிடுவோம் சொல்லிட்டு கண்டிப்பா எஃப்எம் பேர சொல்ல மாட்டாரு. ஏன் கொலுசு கிடைச்சா? கிடைச்சி எடுத்து போட்டுட்டேன். நீங்க சித்தன சித்தெல்லாம் கலண்டு கீழே விழுந்திருக்கான்னு நினைக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேனா தியா? தெரியுது. இதுல இருந்து கதை உடைச்சிலேயே தெரியுது. சோ அவங்க பேரண்ட் ஸ்ரீ அப்படிதானே? ஆமா. எந்த எஃப்எம்ல வேலை பார்க்காவா? ஏ அறிவு கட்டவளை, நான் தான் சொல்லலாம் அவியலுக்கு கல்யாணம் ஆயிட்டு. ரொம்ப பொறாமப்படாத. ஓஹோ
ஒரு வேளை அவிகளுக்கு கல்யாணம் ஆகலைன்னா நீங்க கரெக்ட் பண்ண பாத்திருப்பியா? நீ பயப்படாதா, உன் கழுத்துல நான் கட்டின தூக்கு கயிறான் எந்த கொம்பனாலே மாத்த முடியாது. நீ வேண்டாம் தூக்கி போட்டா மட்டும்தான் உண்டு. அப்புறம் என்னைக்கு அவியலை மீட் பண்ண போறியா? அட்ரஸ் எங்க எங்க தங்கிட்டு இருக்காவ எல்லாம் கேட்டிருப்பியலே. ஏ லூசு, ஷோ போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு கால் பண்ணி பேசியிருக்கேன். இதுல அட்ரஸ் எல்லாம் எப்படி கேட்க முடியும்? அப்ப அட்ரஸ் எல்லாம் கேட்கலையா? ஏண்டி, நான் பேசினது எஃப்எம்ல. அவ மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணேன். அப்பதான் சரி ஓகே, அவிய பார்வையில அதை வேற மாதிரி அவிய எடுத்துருக்கலாம். எதை பத்தி ஷேர் பண்ணீங்க? எதையோ பத்தி ஷேர் பண்ணேன். உனக்கு எதுக்கு அதெல்லாம்? சோ இனிமே மீட் பண்ணணும்னு ஆசை இல்லையா? நான் மீட் பண்ணா நீ ரொம்ப பொறாமப்பட்டுருவ போல. எஃப்எம் பேர சொன்னியால்னா அவியல நானே உங்க கண்ணு முன்னாடி கொண்டு நடத்தலாம். பியாஸ்னதுக்கே எவ்வளவு பொறாமப்படிய கண்டியா? ம். அப்பனா பார்த்தேனா நான் எதுக்கு பொறாமப்பட போறேன்? அப்பனா கோவப்படுவேன். சேச்சா, ஸ்மிருதி அக்காவை நீங்களும் கூட தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஏதாவது நான் பொறாமப்பட்டிருக்கேனா? ஸ்மிருதி வேற, ஆனா ஸ்ரீ வேற. நான் வரன் கூடால பேசியேன், பிரவீன் கூடால பேசியேன். அதுக்கெல்லாம் நீங்க கோவப்பட்டிருக்கீங்களா? இல்ல. அப்பனா நீங்க ஃப்ரெண்ட்ஸா யாரு கூடால பழவினாலும் எனக்கு ஒன்னும் பொறாம வராது. ஓஹோ அப்படி. தியா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன வேணும்னு கேளாய். ஒண்ணு வேண்டாம். ஏதாவது கேள்றீ. நீ என்னோட சொத்து வீடு இதெல்லாம் தானே ஆசைப்பட்டேன். எனக்கிட்ட இருக்க பணம் காசுக்கு தானே ஆசைப்பட்டேன். எல்லாத்தையும் உன பேர்ல எழுதி தந்துட்டான். இல்ல வேண்டாம். ஏன் கொஞ்சம் கொஞ்சமா பிளான போட்டு உன் மேல தப்பே இல்லாத மாதிரி தான் எழுதி வாங்குவியா? ம். அது தெரியுமே எனக்கு, நீ மகா நடிகேன்னு. ரொம்ப தேங்க்ஸ். இது உனக்கு கோவமே வரையிலையா? அது வந்துங்க, நான் ஸ்கூல் படிக்க நேரத்துல அது பிறகு காலேஜ் படிக்கச்சுல நிறைய நாடகத்துல எல்லாம் சேர்ந்திருக்கேன். அப்ப கிடைச்ச அவார்டு கூட எனக்கு இந்த அளவுக்கு பெருமையா இல்ல. ஆனா நீங்க சொல்லிட்டே கண்டியலாம், நீ எல்லாம் படத்துல நடிக்க வேண்டியவா, நடிகையா போக வேண்டியவா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டே கண்டியலாம். அப்ப என்ன நினைச்சு எனக்கே கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. ஆஹா, அப்ப கூட நமக்கு இப்படிப்பட்ட பேர புகழ் எல்லாம் கிடைக்கலாம். இப்ப கிடைச்சிருக்கேன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் உன் புடிச்ச கதையெல்லாம் கேட்கறதுக்கு என்னால முடியாதுப்பா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன வேணும்னு கேளாய். எது கேட்டாலும் தரேன். அவ்வளவு பிடிக்குமா அவங்கள உங்களுக்கு? பிடிக்குமான்னு கேள்வியா கேட்க ரொம்ப பிடிக்கும். சாரை விழும் நேரம் வானவில்லை போலே தோன்றிடும் அவங்க கூட பேசணும்னு இவ்வளவு நாளா நான் ஏங்கிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னமோ தெரியல, அவிய மேல ஒரு மரியாதை. சான்ஸே இல்ல, இன்னைக்கு பேசிட்டேன். அவ்வளவு ஹாப்பி நான். இளமைய சங்கீதம் காதல் ரயிலின் ஓசை இங்கே சுகநாத ஸ்வரங்களாக இதயம் இரண்டும் இணைந்து ஓடுமா பழகு பாதம் பார்த்து அவ சுப்பிரபாதம் பாட சினுங்கும் கொலுசு சுருதி சேர்க்குமா. இதியா என்னடி, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே சொல்லாம சைலண்டா இருக்க. ஒன்னும் இல்ல. ஏதாவது கேளாய். நீ ரொம்ப ஆசைப்படியது ஏதாவது கேளு. இப்ப நான் இருக்க சந்தோஷத்துக்கு நீ எது ஆசைப்பட்டாலும் நான் அதை உனக்கு செஞ்சிருவேன். நான் எது கேட்டாலும் கொடுப்பீங்களா? நீ எது கேட்டாலும் கொடுக்கலாம். எது கேட்டாலும்? ம். என்ன கேட்டாலும்? உங்களதான். எது கேட்டாலும் கொடுக்கலாம். எங்கேயோ போகாதுங்க, இங்க வாங்க. நான் எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கேன். ம். அதான் வாய் வரைக்கும் வந்துட்டேன். கேளு. என்னடி வேணாம் கேளு. எனக்கு உங்க ம். எனக்கு உங்க கோவம் வேணும். எது? உங்க கோவம் வேணும்னு கேட்டேன். கோவமா? வெறுப்பு. ஏண்டி மூளைக்கட்டவளை, நான் சந்தோஷமா இருக்கேன் நேரத்துல ஏதாவது கேளுன்னு சொல்லியே. அப்ப கூட என்னைய கோவப்படுத்தி பாக்கிறதுக்கு தான் உனக்கு ஆசை. ஸ்ரீ உன்னை பத்தி சரியாதான் சொல்லியிருக்க. என்னைய கோவப்படுத்தி என்னை டென்ஷன் ஆக்கி பைத்தியம் முடிக்க வைக்கதான் உன் ஆசை. இருக்கலாம். பவி, அதான் மொத்த ஆபீஸே அலசி ஆராய்ஞ்சிட்டியே. யாருக்கும் நேத்துக்கு பிறந்த நாள் இல்ல. கண்டியா குரூப்ல கூட யாருக்குமே பிறந்த நாள் போடல. யாருக்காவது உன் போன்ல பிறந்த நாள் வாழ்த்து வந்தது? இப்பயாவது புரியுதா பவிமா? அந்த புடவையா நான் உனக்காண்டி ஆசைப்பட்டு கடைக்கடையா யாரு இறங்கி கடைசியா போத்தீஸ்ல இருந்து வாங்கினேன். அந்த கூறுக்கடவே வேற ஒரு பொண்ணுக்காண்டி வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னதான் என்னையும் சந்தேகப்பட்டுட்ட கண்டியா. நம்ம 2 பேரும் ஒரே வீட்டுல 5 மாசத்துக்கிட்ட இருந்திருக்கோம். நான் ஏதாவது பொண்ணுங்க கூட கடலை போட்டு நீ பாத்துருக்கியா? ஏதாவது பொண்ணுங்க என்னை தேடி வீட்டுக்கு வந்திருக்கா? நீ ஒத்தையில இருப்பேன்னு சொல்லிட்டு இருட்டதுக்கு முந்தி வீட்டுக்கு வந்துருவேன். அப்படி இருக்கும்போதே என் லைஃப்ல வேற ஏதாவது பொண்ணுங்க இருப்பாவலாம். உனக்குன்னு வாங்கின புடவைதான் நம்பு. சாரி கார்த்திக், அர்ஜுன் அண்ணன் பேச்ச கேட்டுக்கிட்டு நான் உங்களை சந்தேகப்பட்டுட்டேன். வேற எவ்வளவுக்கோ வாங்கின புடவை எனக்கு கொடுத்துட்டியான்னு நான் கோவப்பட்டேன். நீங்க யாருக்காவது வாங்கி கொடுத்திருந்தா கூட நான் கோவப்பட மாட்டேன். கோவப்பட்டாதானே பொண்டாட்டி? நம்ம தான் என்னமோ 2 வாரத்துக்குள்ள பிரிய போறமே. சும்மாரு. இப்ப நீ என் நம்பியதானே? அந்த புடவை நீங்க எனக்காண்டி வாங்கி கொடுத்தாதான். கொஞ்சம் சிரியாண்டி. சாரி. சாரி இப்படி கேட்டாலாம் எனக்கு பிடிக்காது. வேற ஓ ஸ்டைல்ல கேட்டாதான் எனக்கு பிடிக்கும். ஏன் ஸ்டைலையா?
ஆ ஒன்னும் பிரச்சனை இல்ல, வீட்ல போய் கேட்டா கூட போதும். அப்ப நான் வீட்ல போய் கேக்குறேன். என்ன கார்த்திக் சார், ஒரே ரொமான்ஸ் தான் போல. லூசு. ஐயோ, நாங்க டாஸ்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் லலி. நான் கூட சாரிய பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னு நினைச்சேன். ஆமா லலி, காலமையில இருந்தே உன் ஃப்ரெண்ட் அஸ்வதியை தேடிக்கிட்டே இருக்கேன். எதுக்கு? இல்ல முந்தி நாங்க ஒரே டீம்ல தானே வேலை பார்த்தோம். ப்ராஜெக்ட்ல ஒரு சின்ன சந்தேகம் அதான். நானும் அவளதான் தேடிக்கிட்டே இருக்கேன். லஞ்ச்லயே அவளை காணல. நான் நினைக்க ஆஃப் டே லீவ் போட்டிருப்பா அப்படின்னு. லலி, ஏடி ஆஃப் டே லீவா நீ இன்னைக்கு? ஆமா, நேத்துக்கு பிறந்த நாள் எல்லாம். யாருக்கு? புருஷனை பொண்டாட்டிய கோரஸா யாருக்குன்னு கேக்குறியா? எனக்கு தான். கார்த்திக் சார் உங்களுக்கு தெரியாதா? பவி, சத்தியமாடி செல்லம், எனக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு தெரியாம தான் காலமையில இருந்து அவளை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? ப்ராஜெக்ட்ல ஒரு சந்தேகண்டி, அதான். ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் நீங்க, உங்களுக்கு ப்ராஜெக்ட்ல சந்தேகமா? ஃப்ராடு. இவளுக்கு வேண்டி தானே அந்த சாரியை வாங்கி வச்சியா? கார்த்திக் சார், என்னம்மா? போன பிறந்த நாளுக்கு நீங்க தானே சொன்னியா உன் பிறந்த நாளுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வரதுக்கு மறந்துட்டேன், அடுத்த பிறந்த நாளுக்கு பாரு ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்படிப்பட்ட கிஃப்ட வாங்கி தரேன்னு சொன்னியலே. நேற்றுக்கு நான் லீவு, இன்னைக்கு ஆஃப் டே லீவு. கிஃப்ட் எங்கப்பா? அஸ்வதி, நீ ஒன்னும் கவலைப்படாத. கார்த்திக் உனக்காண்டி புடவை எடுத்து வச்சிருக்காரு. நாளைக்கு எடுத்துட்டு வந்துருவாரு, கவலைப்படாத. புடவையா? அவ என்னமோ பைத்தியமா, அவ கலாய்க்கிறவன். நீ விடு. ஆமா, உனக்கு நேற்றுக்கு பிறந்த நாள்னு குரூப்ல எல்லாம் வரவே இல்ல. சார், ஜாயின் பண்ண டைம்ல இருந்து தப்பான பிறந்த நாள் தான் குரூப்ல வந்துட்டு இருக்கேன். எனக்கு நேற்றுக்கு தான் பிறந்த நாள். ஆனா ஆபீஸ்ல பிப்ரவரி மாசம் நோட் பண்ணி வச்சிருக்காவன்னு நினைக்கேன். அடுத்த மாசம் 7ஆம் தேதி தான் ஹாப்பி பர்த்டேன்னு வரோம். போன வருஷமே இது உங்ககிட்ட சொன்னனே. எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது ஞாபகத்துல இருக்கும். ரொம்ப க்ளோஸ் ஆனவளா? பவி, சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்லடி. உன் பிறந்த நாளே எனக்கு ஞாபகத்துல இல்ல. இல்ல, உன் பிறந்த நாளே ஞாபகத்துல இல்ல, இதுல அவ பிறந்த நாளா ஞாபகத்துல இருக்க போகுது. சாரி கேட்கணுமா? வீட்டுக்கு வாங்க. இன்னைக்கே போத்தீஸ்ல போய் அதே மாதிரி சாரி எடுத்து உங்க மூஞ்சில வீசி தான் போகுதே. அசு அசு இல்ல அஸ்வதி. அப்படியா? அதுக்கு போய் கொண்டு கொடுங்க. யாரா இவா? எனக்குன்னே படிக்கிறதுக்கு வந்து சேர்ந்துங்களே. தியா, ம்? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன்னை திட்டுறதுக்கு, உன் கைய காலை கட்டி கூட்டிட்டு போறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்ல. ப்ளீஸ் வரியா? எங்கங்க? அதான் ஸ்மிதியோட பாப்பாக்கு பிறந்த நாள் இருக்கேன். நம்ம கூட பெட்டு கட்டி இருந்தமே. உன்னை கூட்டி போறதெல்லாம் ஈஸியான வேலை தான். ஆனா சந்தோஷமா இருக்கேன். கோவப்பட வேண்டாமேன்னு பாக்கேன். என்னை கோவப்படுத்தாம என்ன கூடால வரியா? குண்டச்சிலா, இன்னைக்கு நான் கோவப்படப்படாதுன்னு நினைச்சிருக்கேன். ப்ளீஸ் வரியா? ம். புரியல? போலாங்க, வரேன். எப்படியும் பெட்ல நீ தோத்துருவேன்னு உனக்கே தெரியும். அதான் அவன் சாப்பிட்டா கேக்கியானே. இந்த டைம் யூஸ் பண்ணிப்போன்னு வரியா? இப்ப உங்களை கோவப்படுத்தணுமா? இல்ல இல்ல, நீ ஈஸியா என்னைய கோவப்படுத்திட்டே இருக்க. நிஜமா வரியா? அது பிறகு எனக்கு சாரி கட்டி விடணும், பூ வச்சு விடணும் எல்லாம் நிறைய கனவு கண்டு வச்சிருந்தேன். அது இன்னைக்கு ஈவினிங் 4 மணி வரைக்கும். 4 மணில இருந்து மனசு மாறிட்டேன். நிஜமாவா? அதான் எப்படி என்ன தோக்கடிச்சிருவியான்னு உங்களுக்கே தெரியுமே. அது எனக்கு தெரியும். அதான் என் மனசை மாத்திட்டேன். உன்னை கூட்டி போறது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு நினைச்சேன். ரொம்ப ஈஸியான வேலை தானா? இல்ல இல்ல, நீ வரேன்னு சொன்னியே, அதுவே எனக்கு போதும்.